வந்து சிவா கிட்ட ஹாய் சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு ஸ்னேகாவை பார்த்துட்டு சிவா. அடுத்து வந்து வந்தவங்க வந்து கேட்குறாங்க, அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, உங்கள் ஒய்ஃப் எங்கே கூட்டிகிட்டு வரலன்னு. அவங்க வந்து எஜுகேட்டட் வந்து இல்லை, அவங்க வந்து வேஸ்ட்டு, அதனால தான் கூட்டிகிட்டு வரல அப்படின்ற மாதிரி ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு சிவா. அப்போ வந்து கரெக்டாக அங்கே வராங்க நம்ம வந்து சிந்து. அழகாக சூப்பராக வந்து ஃப்ராக்லாம் போட்டு செம்மையாக வந்து மாடர்னாக வராங்க. அதை பார்த்து ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. ஓ அப்படியா, என்னை எப்போவுமே டாக்டர் விட்டுட்டு வர மாட்டார், எப்போவுமே கூட தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, நீங்கள் ரொம்ப நல்ல கப்பலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டுறாங்க. அதை பார்த்து ஸ்னேகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை எப்படி சிந்து திடீர்னு வந்த, என்ன நினச்சி கூட பார்க்க முடியல, நான் தான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேனே, நீ என்னை விட்டுட்டு வந்துட்ட. அப்புறம் யோசித்தேன் எதுக்காக நீ என்னை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி மாடர்னாக இல்லைன்னு சொல்லிட்டு தானே விட்டுட்டு வந்தேன். அதுக்கு தான் ட்ரெஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போனேன். பார்த்தா கடையில் எந்த ட்ரெஸ்ஸுமே சரியில்லை. பார்த்தா ஒரு பொம்மை சூப்பரான ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தது, அதை பார்த்தேன், ஏன் ட்ரெஸ் அந்த பொம்மைக்கு போட்டு அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்றாங்க. உடனே வந்து சிந்து அப்படின்றாரு. ஆமாம் டாக்டர், பின்ன ட்ரெஸ்ஸுக்கு எப்படியும் காசு கொடுக்கணும்ல, அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸை ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாரு. என்ன இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ வேறு என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி அப்புறமா போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம காசு கொடுத்துடலாம், சரியா, சரி டாக்டரே அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசி, டாக்டர் இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லா வகைகளும் இருக்குது, எல்லாமே நீ சாப்பிட்லாம் சிந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு எல்லாமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்காரு. அதையெல்லாம் பார்க்க பார்க்க வயிறாக எரிது ஸ்னேகாவுக்கு. உடனே ஒரு ஐடியா பண்ணுறாங்க ஸ்னேகா. ஓ இந்த அளவு வந்து நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப சந்தோஷமாக இருக்கானா, எல்லாரும் முன்னாடி உன்னை எப்படி அவமானப்படுத்துகிறேன் பாரு, அதுக்கப்புறமா சிவா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் உன்னை கூட்டணும்னு நினச்சி கூட பார்க்க மாட்டான், அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு சர்வக்கிட்ட வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இதில் வந்து இந்த கலந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்றாங்க, தவறான பொருளை கலந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இது இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் காசை வாங்கினு எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் தான். ஐயோ டாக்டரே இது கலராக இருக்குது, இதெல்லாம் வேணாம் டாக்டர், என்ன இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் தான், ஹாட் ட்ரிங்க்ஸ் கிடையாது, அதனால் நீ குடிக்கலாம் நம்பி. நிச்சயமாக டாக்டரே, ஆமாம் நீ குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, இரு நானே உனக்கு எடுத்து தரேன் அப்படி சொல்லிட்டு எடுத்துறாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், உண்மையிலே இதை குடிக்கலாம்ல, இதனால் எனக்கு எதுவும் வராதுல்ல, எதுவும் வராது சிந்து, தைரியமாக குடி அப்படின்னோடனே உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. குடித்தோன்னே வந்து ஒரு மாதிரி இருக்குது, கேராக இருக்க மாதிரி இருக்குது, என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, டாக்டரே நீ 2 தெரியுது, இது குடித்தோன்னே என்னது 2 தெரியுறா, நீ என்ன சொல்கிற? ஆமாம் டாக்டர் என்னன்னே தெரியல, நீ 2 தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல டாக்டர், இங்கே எல்லாமே சுற்றுது அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல், டாக்டரே எனக்கு உடம்புல ஏதோ வந்து புதுவிதமான உணர்வு வந்த மாதிரி இருக்குது டாக்டரே, அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. பயந்து போயிடுறாரு சிவா. என்னத்தை குடிச்சா ஏன் இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளர் எடுத்து போய் பார்க்குறாரு. பார்த்தா ஸ்மெல் பண்ணி பார்த்தா அதில் ஒரு மாதிரி வந்து தவறான பொருள் வாசனை வருது. அதை பார்த்து செம்மையாக அதிர்ச்சி அடையாரு. யாரோ இதில் கலந்துருக்காங்க, அதுதான் சிந்து குடிச்சிட்ருக்கா, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுறா, இப்போ என்ன பண்ணுறது, சிந்துவை பத்திரமா இங்கேருந்து பார்த்துக்கணும், எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சிவா. உடனே சிந்து கிட்ட போயிட்டு, சிந்து இங்கே வா அப்படி சொல்கிறாரு. உனக்கு என்ன இப்போ டான்ஸ் தானே ஆடணும், இரு நானே உன் கூட ஆடுறேன். நிஜமாவா டாக்டரே? ஆமாம் ஓகே டாக்டரே அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து தெரியாத மாதிரி அழகாக வந்து டான்ஸ் ஆடுறாரு சிவா. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாங்க. ஒன்றுமும் இவளுக்கு இப்படி கொடுத்தா சிவா இப்படி பண்ணுறானே, எப்படியாவது இவளை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறான்னு நினச்சனே, ஆனால் சிவா வந்து சமாளிக்கிறானே, சிவா கிட்டது சிந்து பிரிக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்டே அந்த மாதிரி சிவாவை கூப்பிட சொல்கிறாங்க. அவங்க வந்து கூப்பிட்றாங்க. ஒன்று இல்லைங்க நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் இவங்க கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னா, ஏய் சிந்து எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே தான் உட்காந்துருக்கணும், வந்துடுறேன் அப்படின்னு. சரி டாக்டர் நீ சொல்கிற மாதிரி நான் அங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சிவா வந்து பேசிகிட்டே இருக்கார் ஒருத்தவங்க கிட்ட. உடனே வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சிந்து அங்கே இல்லவே இல்லை, பயந்து போயிடுறாரு. எங்கே போனா சிந்துன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறார் சிவா.